கர்த்தர் ஆதாமை உருவாக்கி ஏவாளையும் உருவாக்கி ஃபஸ்ட்டு ஆதாமை ஏவாளையும் மண்ணினாலே உருவாக்குனாங்க. ஆதாம் எதனால் உருவாக்குனாங்க? மண்ணினாலே உருவாக்குனாங்க. ஏவாளை ஆதாமுடைய விலா எலும்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து பெண்ணாக உருவாக்குனாங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரியாளுங்கிற கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். அதற்கப்புறம் கணவன் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகள் பிறந்தது. இந்த பூமியில் கணவனும் மனைவியும் ஆன பிறகு பிறந்த முதல் குழந்தை யாரு? காயின். கர்த்தநாமத்துக்கு காயின் தான் முதல் பிறந்தான். அல்லேலூயா. இதில் ஒரு விஷயம் பாருங்க, தேவனால் எல்லாம் கூடும். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனை எதனால் உருவாக்குறாரு? மண்ணில் உருவாக்குறாரு. அடுத்தது ஆதாமை ஏவாளை விலாவிலம்புலேருந்து உருவாக்குறாரு. அடுத்தது மரியாள் கன்னி வயிற்றிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசத்தை பாருங்க. தேவன் சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய். ஆனால் ஆண்டவர் எங்கேருந்து வந்தார்? கன்னியின் வயிற்றிலிருந்து வந்தார். கர்த்தநாமத்துக்கு அவர் பரலோகம் போனார். பரிசுத்த ஆவியானவர் வீட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணில் எடுக்கிறனால நம்ம எங்கே போகிறோம்? இறந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை ஏதாவது மாறி இருக்காங்க. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய். சோத்திரம் வைக்கிறேன். ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுக்கும் 2000 வருஷம். எத்தனை வருஷம்? 2000 வருஷம். ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் 1000 வருஷம். தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் 1000 வருஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஊழியத்தை நிறைவேற்றி மரித்த பின்பு இன்னைக்கு 2000 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 6000 ஆண்டுகள் இந்த பூமியில் மனுஷன் உண்டாக்கி 6000 மறந்து போயிடக்கூடாது. எவனாச்சும் சொல்லுவான், நான் பூமியில் ஆராய்ச்சி செஞ்சேன், 5000 வருஷத்துக்கு முன்னாடி 15000 வருஷத்துக்கு முன்னாடி எலும்பு கூட பார்த்தேன், 12000 வருஷத்துக்கு எலும்பு கூட பார்த்தேன். எலும்பு கூட பார்த்தேன்னு சொல்கிறான் பாருங்க. அவன் பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ தான் ஒரு 500 வருஷம் இதுக்குள்ளே தான் இருப்பான். ஆனால் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. 6000 வருஷம்தான் ஆகுது இந்த மனிதன் இந்த பூமிக்கு அப்போ இந்த ஆதாமை உண்டாக்கி இந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிடு, நீ இந்த பழத்தையும் வேற எதையும் சாப்பிடாத அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், இயேசுன்னு போட்டிருக்கா? என்னன்னு போட்டிருக்கு? அல்லேலூயா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், அவர் தான் கர்த்தராகவும் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு போதும், நீ ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளையும் கொண்டு வந்து ஆண்டவர் விட்டாரு. இங்கே இருங்க, பத்திரமா இருங்க, இங்கே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. மிருகங்கள்லாம் உங்களை என்ன பண்ணாது, ஒன்றும் செய்யாது, பத்திரமா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இங்கே இருக்கிற பழங்கள் சாப்பிடுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த முதல் ஆகாரம் என்னது? பழம்தான். சோறு, கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, குருவி கறி, காடை, கவுதாரிலாம் கிடையாதுங்க. ஒன்றுமே இல்லை. கேரளாவில் 186 வருஷமாக ஒரு பாட்டி வெறும் பழங்கள் மட்டும் 16 வயசுல பழங்கள் தான் சாப்பிட்றாங்க. 186 வயசாகிடுச்சுங்க. இப்போ பார்த்தா 40 வயசு மாதிரி இருக்காங்க. 3 வேளையும் பழம் தான். எல்லா பழத்தையும் வெட்டி போட்டு கிளம்புற சாப்பிட்றாங்க. மதியானம் ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாங்க. நைட்டுக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். காலம்புற எல்லா பழம் வெட்டி சாப்பிட்ருவாங்க. வேறு எந்த சாப்பாடும் கிடையாது. சுகரோ ப்ரெஷரோ மேலே ஒரு அரிப்போ சொரியோ ஜுரமோ காய்ச்சலோ எதுவும் வந்தது கிடையாது. கர்த்தநாமத்துக்கு ஆதாமே ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் இது பாவம் செஞ்சேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? கர்த்தநாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். 8வது வசனம். பகலில் குளிர்ச்சி, நல்லா கவனிங்க, வார்த்தையெல்லாம் நல்லா கவனிங்க, உங்களுக்கு தேவன் ஆசீர்வதி. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பெரிய பெரிய மரங்கள் இருந்த இடத்துல போய் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்களா? ஒளிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய சந்நிதி உள்ள ஆண்டவர் வந்தாருன்னா அது என்னவா? அது கோயிலே வந்த மாதிரி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த உள்ள வர்றதை தெரிஞ்சவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் சொன்னதை மீறி என்ன பண்றோம்? செய்யறோம். உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை நீ சரியா செய்யணும். ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடாத. பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பழம் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு வேணாங்கணும். பொண்டாட்டி தானே சொன்னிச்சு, நைட்டுக்கு சோறு போடாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சு வந்து பொண்டாட்டியை கொடுத்துட்டு சலாம் போட்டு காசு வாங்குறாங்க. அவங்க யாரா? ஹோம் மினிஸ்டரா. யாரு? ஹோம் மினிஸ்டரா. கர்மாந்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிட்டு சுபிக்கிறேன். வேணான்னு சொல்லலை, எல்லாத்துக்கும் அங்கே போய் நிற்காத. நின்னதுனால தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் ஆதாம்? ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாமல் ஒளிந்து கொண்டான். பாவம்னா எல்லாமே பாவம் தான். பாவம்னா எல்லாமே பாவம் தான். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீ மீறி நடக்கிறது எல்லாமே பாவம் தான். கொண்டு வந்த பணத்தை, சம்பளத்தை வாங்கி இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு கர்த்தருக்கு எடுக்கிற காணிக்கை எடுத்துட்டு என்னென்ன காரியத்துக்கு இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி உட்காந்து எல்லாம் கொடுத்துட்டு மீதி காசு என்ன பண்ணிடணும்? புருஷன் வச்சுக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அவள் ஒரு ஆலோசனைக்காரி, அதிகாரி அல்ல என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுபிக்கிறேன். இல்லைங்க நான் அப்படிதான் குடும்பம் நடத்தி பழகிட்டேன் அப்படின்னா பின் விளைவுகள் பெருசா இருக்கும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சுபிக்கிறேன். பின் விளைவுகள் பெருசா இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் சுபிக்கிறேன். இப்போ வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காரு, பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கிறாங்க. அப்போ பணத்தை வாங்கி என்ன பண்ணணும்? பொண்டாட்டியோட தான் கொடுக்கணும். ஆனால் வீட்டோட இருக்கும்போது அவங்க தான் எல்லாம் செய்யணும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சுபிக்கிறேன். அப்போ உள்ள வர்றாரு கர்த்தரின் சன்னதிக்கு முன்பாக. அவர் யாரா? சந்நிதிங்க. உள்ள வராரு. அப்போ பரிசுத்த நம்ம சர்ச்சுக்குள்ள வந்துட்டார். வந்து பார்க்கும்போது 2 பேரை காணும். என்ன 2 பேரை காணும்? அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்க தப்பு பண்றதுனால அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏதேன் தோட்டம் ஒரு பெரிய தோட்டம். அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. அப்ப கேட்குற ஆதாமே நீ எங்கே? பகல்ல குளிர்ச்சியான வேலைன்னா எதுங்க? காலையில். அல்லேலூயா. காலையில தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறதுக்கு உன் வீட்டுக்கு வராருங்க. காலையில சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? ஐயோ நம்ம பிள்ளைங்கலாம் நம்மளை துதிச்சு பாடுறாங்களே, உள்ள வராரு. நம்ம பாடுறது நம்ம காது கேட்கலாம் வருவாரா? இவன் ஆண்டவர் சொன்ன விட்டுட்டு பழத்தை சாப்பிட்டதுனால இப்ப தேவனுக்கு முன்னால நிக்க முடியலங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? அப்போ உன் பாவம் நீ செய்யும் போது உனக்கு என்ன பண்ணுது? மனசுக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்தா ஒரு மொழியை பார்க்கணுமே. திருட்டு மொழி சொல்லுவான். ராஜ பார்வை திருட்டு மொழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பதக்கு 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 பதக்குன்னு உனக்கு உள்ள செஞ்சுட்டே இருக்கு. அப்ப நீ உள்ள வந்து அப்படியே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மகிட்ட எதுவுமே இல்லை. கர்த்தர் கொடுக்குறாரு, சாப்பிட்றோம். கர்த்தர் வாழ வைக்கிறாரு. எல்லாமே அவர் தாங்க. யாராச்சும் உன்னை கூப்பிட்டு வாயப்படுங்கன்னா கூட, எப்பா சாமி நான் ஆண்டவனுக்கு பயப்படுறேன், நான் இந்த பொழங்க என்ன பண்ண மாட்டேன், அடுத்தவங்களை வேண்டி பேச மாட்டேன், என்ன விடுறியா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? போயிட்டே இருக்கும். நீ இந்த 2 வார்த்தை கூட பேசுனீன்னா உன்னை பற்றி தேவன் 4 பேரை பேச விட்டு ரோட்டில் போகும்போது உன்னை எல்லாம் வரிசையாக நிற்பாங்க. உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பான். அது உனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் உன்ட்ட பேசுவான். அப்போ நம்ம யாரை பற்றி என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்போது இவன் என்ன சொல்கிறான் கேட்டதுக்கு அடுத்தவங்களை பற்றி என்ன பண்ணுறான்? இவன் பேசுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். 10வது வசனம். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அல்லேலூயா. அப்பதாங்க அவனுக்கு பேச்சே கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அது வரைக்கும் நிர்வாணம்னா அவனுக்கு எதுவுமே, 2 பேருமே நிர்வாணமா தான் இருக்காங்க தோட்டத்துக்குள்ளார. அப்போ உனக்கு நிர்வாணியா இருக்கிறேன், அது உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றியே, நீ என்ன செஞ்ச? என்னன்னு தெரியல ஃபாதர், உங்களை பேசவே பயமா இருக்கு. என்னன்னு தெரியல ஃபாதர், உங்களை பார்த்தா பயமா இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு மனசு பதக்குது. சர்ச்சுக்கு வந்தாலும் ஒரு படபடப்பா இருக்கு. எப்படி இருக்கும்?
நீ என்ன தவறு செய்தாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆனா அவன் எங்க இருக்கணுங்க? ஏதேன் தோட்டத்துல. யாருக்கு அடுத்தபடியா இருக்காங்க? அவன் ஆண்டவருக்கு அடுத்தபடியா இருக்க வேண்டியவங்க. கர்த்தருக்கு சோத்திரம் எழுதி ஜெபிக்கிறேன். 11 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். போதும். அவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணியா இருக்க உனக்கு யாருப்பா சொன்னா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லி தரல, நம்ம யாரோட சத்தத்தைங்க கேட்கிறோம் இன்னைக்கும்? பிசாசு சத்தத்தை. பிசாசுனா யார்? நம்ம தான். பிசாசுனா நம்ம தான். சொல்ல புரியுதா? ஆண்டவர் சொன்னதை நம்ம கேட்கறதே இல்லைங்க. பிசாசா இருக்கிற உங்களையும் என்னையும் நம்ம சத்தத்தை தான் நம்ம கேட்குறோம். அடுத்தவங்க சத்தத்தை தான் கேட்குறோம். அடுத்தவங்க சொல்றது தான் கேட்குறோம். ஆண்டவர் சொல்றது என்ன பண்றது இல்லைங்க? கேட்கறது. அவர் சொன்னார் பழத்தை தின்னாதன்னு. நீ பழத்தை தின்னா உனக்கு பிரச்சனை வரும்னாரு. அப்போ என்ன சொன்னார்? பழத்தை தின்னா பிரச்சனை வரும். அப்போ ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறோமா பிசாசு சத்தத்தை கேட்கிறோமான்னு முதல் கவனிக்கணும். இவன் யாரோட சத்தத்தை கேட்டான்? சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டான். உனக்கு யாருப்பா நிர்வாணின்னு சொன்னா? நான் உனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையே. அப்ப சொல்லாத வார்த்தையில எப்படிங்க கத்துக்கிறீங்க? தப்பான காரியத்தை எப்படி கத்துக்கிற? அடுத்தவங்கள்ட்ட பழகிறதுனால, அங்க போய் உட்கார்றதுனால, ஊரா விட்டு கதையை பேசுறதுனால உனக்கு என்ன பண்ணுது? தப்பான காரியம் உனக்கு வருது. தப்போ ரைட்ல வீட்டுல உட்காந்து பைபிள் எடுத்து படி. முடியல படுத்து தூங்கு. அந்த தூக்கத்தை தேவனுக்கு ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா உன் வீட்டில் உட்காரு, அடுத்த வீட்டுக்கு போகாது. இப்படி யாராச்சும் நம்மளை யாராச்சும் இருந்தீங்கன்னா தயசோசரம் யார் வீட்டுக்கும் போகாது. நான் உனக்கு நிர்வாணின்னு சொல்லையப்பா, உன்னை நிர்வாணின்னு கற்றுக் கொடுத்தவன் யார் என்று தேவன் கேட்கிறார். நான் உனக்கு பொய் சொல்லலையே சொல்றியே. உன்னை கோழி முட்டை சொல்லலையே, நீ கோழி முட்டைன்னு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கலையே. அடுத்தவங்க குறை பேசான்னு சொல்லி கொடுக்கலையே. எப்படி குறை பேசுற? யாரோட சத்தத்தை கேட்கிற நீ? 2 பேர் சேர்ந்தா ஏதாச்சும் ஊர் கதையை பேசணும், சட்டம் கிட்ட எழுதி வச்சிருக்கா பைபிள்ல? சொல்லுங்க பாப்போம். அப்போ உனக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, உனக்கு மறைச்சுக்கிறதுக்கு துணி கிடைக்குது, படுத்திருக்க வீடு கிடைச்சிருக்கு. படுத்திருக்க வீடு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, கட்டிக்க துணி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, 3 வேளை சாப்பிடாம 3 பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் சேர்த்துருவார் ஆண்டவர். பார்த்துக்கோ. எல்லாம் இருந்தவனை ரோட்ல கொண்டு விட்டுருவார். நீ எந்த செய்யறியோ அதில் கொண்டு விட்டுருவார். ஏன்னா உனக்கு எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அலையில சொல்லுவோமா? உன்ட எல்லாம் இருக்கிறனால தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு அலையிற. ஒரு புடவை தான் இருக்கு, அடுத்து ஒரு புடவை வெளியில போனா இருக்கு. இந்த ஒரு புடவை கட்டிட்டு போய் எல்லா வீட்லயும் உட்காருவியா? மாசம் பிறந்தா 1000 ரூபா வாடகை கொடுக்கணும், வருமானம் ஒன்றும் இல்லை, ரேஷன் அரிசி தான் சாப்பிடணும் அப்படின்னு இந்த கவலை இருந்தால் என்ன பண்ணணும்? 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம்? திருத்துருவா போய் அடைவோம். உனக்கு சகலத்தையும் உட்கார வச்சு தேவன் உயர்த்துறாரு நினைச்சா நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு நாள் உன்னை தெருவில் கொண்டு விட போறாருன்னு அர்த்தம். எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குங்க, ஒன்று ஒன்றா போயிடும். அதுக்கப்புறம் ஐயோனாலும் முடியாது, அப்பானாலும் முடியாது, ஆத்தானாலும் யாரும் வந்து நிற்க மாட்டான். பார்த்துக்கோ. மறுபடியும் என் ஆண்டவர் தான் வரணும். ஆனால் மறுபடியும் உன்னை திரும்பவும் அந்த இடத்துல கொண்டு வைக்க ரொம்ப நாள் ஆகும். 2 பேர் நானும் பார்த்துட்டேன். 2 பேர் 3 பேர் சேர்ந்தாலும் அடுத்தவங்களை பற்றி தான் பேச்சு. நீங்கள் அப்படியே ஒதுங்கி பாருங்க, நீங்கள் விலகி பாருங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க, உங்களுக்கு செய்தி சொன்னவங்க, உங்கள்கிட்ட ஆலோசனை சொன்னவங்க, கெட்ட பழக்கத்தை ஈடுபடுத்தணும் எல்லாரும் நிர்மூலமாகறதை நீங்கள் கண்ணால பார்ப்பீங்க. நீ விலகி பார். நீ விலகிட்டீங்கன்னா உன்னோட உயர்வு வேற, அவங்களோட தாழ்மை வேற. நிச்சயமாகவே தேவன் அதை உனக்கு காண்பிப்பார். வாசிக்கலாம் மறுபடியும். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? கரெக்டா கேட்டார். நான் உனக்கு இந்த தப்பை செய்ய வேணான்னு சொன்னேனப்பா, ஏன்பா உனக்கு பிரச்சனை வந்துச்சு? நான் தான் உங்கள்கிட்ட சேர வேணான்னு சொன்னனே, நான் தான் உன்னை அந்த வீட்டுக்கு போக வேணான்னு சொன்னனே, நான் தான் அந்த அந்த ஆள்கிட்ட பேச வேணான்னு சொன்னனே, ரோட்ல போனா எந்த ஆம்பளைட்டையும் பேச வேணான்னு சொன்னனே. அப்ப சும்மா உன்னை கையை பிடிச்சிருத்தான், சும்மா உனக்கு பிரச்சனை வந்துச்சு. கெய்த்து வீட்டில் போய் உட்கார்ற,
2 பேரும் சண்டைக்கு வராங்க. நீ இது மாதிரி சொன்னியாமல, நான் சொல்லவே இல்லை, ஏத்து விட்டு பொண்ணு தான் சொன்னிச்சு, அப்போ நீ போய் உட்காந்துலாம் சண்டை வருது, வெளியில சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சாப்பிட வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் தான் உன்னை உருவாக்குனார், ஆண்டவர் தான் தோட்டத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் சாப்பாடை கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் கேட்கறது மட்டும் சேதியை மற்றவங்கள்ட்ட. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் விசுவாசம் அங்கேயா? அப்புறம் பிசாசிட்டும் விட்டுருவார் கடைசி வரைக்கும், நீ அங்கேயே இருந்துக்கண்டு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. நான் உனக்கு சொல்லி தரலப்பா, நீ நிர்வாணின்னு சொல்லி நீ இருன்னு சொன்னேன். அப்போ நான் சொல்லதை மீறி நீ என்ன பண்ணிட்ட? சாப்பிட வேணான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டுட்டியா? எப்போ பார்த்தாலும் வீடு இப்படியே இருக்குன்னு வச்சுங்க, மழை பெய்யுற மாதிரியே இருக்கு. மழை பெய்ய குழு 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 குழுன்னு இருக்கு. அது உங்களுக்கு 10 நாள் சரி இருங்க. அந்த மாதிரி இருந்தா பழகிறாது, போர் அடிக்கும். அப்படித்தானே நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு ஆண்டவர் சத்தம் என்ன பண்ணலங்க? பிடிக்கல, போர் அடிக்குது. பிசாசு சத்தம் வேணும். குழு குழுன்னு உன்னை வச்சிருந்தா உனக்கு என்ன பண்ணலாங்க? திங்கிறதுக்கு சோறு கொடுத்தா உனக்கு பிடிக்கல, நல்ல துணி கொடுத்தா உனக்கு பிடிக்கல. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தின்னுட்டு திண்ணையில் இருந்தால் வெட்டுண்டு வெயிலில் போகிறதுன்னு வாங்க. நல்ல வீடு கொடுத்தா உனக்கு என்ன பண்ணல? பிடிக்கல, பிச்சை எடுக்க போகிற. அதனால தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. துணி இல்லாமல் அலையிறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் சோறு இல்லாமல் அலையிறதுக்கான இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் என் தேவன் அதையும் செய்வார். எல்லாத்தையும் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்து போயிடாத. ஒன்று சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன், எல்லாத்திட்டையுமே இங்கே உட்காந்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன். என் சர்ச்சை இதுக்கு முன்னாடி, இந்த சர்ச்சுக்கு நீ வரதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தா நினைச்சு பாரு. உன் சம்பார்த்தனை எப்படி இருந்துச்சு, உன் வீடு எப்படி இருந்துச்சு, உன்னோட பேச்சு பழக்கம் இருந்துச்சு, நீ கட்டிக்கிறதுக்கு புடவை எவ்வளோ வச்சிருந்த, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. யாராச்சும் கை தூக்கு சொல்கிறேன். நான் முன்னாடியே ராஜாத்தியா வீட்டில் 7 டாட்டா சும்மா நினைச்சுன்னு கை தூக்கு பார்ப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் தேவன் ஆசீர்வதித்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உன்னை ஒழுக்கமாக மாற்றினாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு என் ஆண்டவர். நீ மறுபடியும் அவருக்கே பாடம் போடாத. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அடித்து ஜெபிக்கிறேன். இந்த ஆலயத்தில் உனக்கு ₹1 கொடுத்தாருன்னா அதை 100 ஆக்குனது என் தேவன். இந்த ஆலயத்தில் உனக்கு ஒரு துணி கொடுத்தாருன்னா அதை 100 துணியை ஆக்குனது என் தேவன். இந்த ஆலயத்தில் உனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாருன்னா அதை 100 பங்கு உன்னை ஆசீர்வதித்த என் தேவன். மறந்து போயிடாத. அவருக்கு உண்மையாக இருக்கு. என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடித்து ஜெபிக்கிறேன். உனக்கு என்ன தகுதி கொடுத்துருக்கானோ அதை மட்டும் பேசு. உனக்கு என்ன அந்த வயசுல என்ன வேணுமோ எதை கொடுப்பாரோ அதை மட்டும்தான் நீ பேசணும். 23 வயசுல 53 வயசுல உள்ளவங்களோட பேச்சு பேசவே கூடாது. 50 வயசுல நீ 20 வயசு மாதிரி சின்னத்தனமா நடந்துக்க கூடாது. அதுக்குள்ள பக்குவம், அதுக்குள்ள அனுபவம், அதுக்குள்ள சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கணும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். 12வது வசனம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருஷத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். போதும், நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்லிட்டான் பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சதான் கேட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நியாயம் விசாரிக்கும் போது பொண்டாட்டியை காட்டி கொடுத்துட்டான் பாரு. இவன் உண்மையிலேயே பொண்டாட்டி மேல பாசம் வச்சிருக்கிறானா? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. யார் என்ன தப்பு பண்ற, யார் என்ன ஃப்ராடு வேலை பார்க்கறான்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப கேட்டார், நான் சாப்பிட வேணான்னு சொன்ன கனியை நீ புசித்தியா? ஒரே வார்த்தையா சொல்லிட்டான். நீங்க எனக்கு ஒரு ஸ்திரியை தந்தீங்கள, நல்லா கவனிங்க. ஏவாள்னு அவன் சொல்லவே இல்லைங்க. ஒரு நாளைக்கு அந்த பேர் மறந்து போயிடும் அவன் புருஷன்ட்டேந்து. அதே மாதிரி உன் பொண்டாட்டி இருந்து உன் பேர் மறந்து போயிடும். அவன் கிடக்கிறான் என் புருஷன் அவன் சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ நடக்கிற நடத்தையில தான் இருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம், அந்த ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நீங்க தந்தீங்களே ஒரு ஸ்திரீ. 17 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். போதும். யாரோட வார்த்தையை கேட்ட நீ? மனைவி வார்த்தையும் கேட்காதங்கிறார் ஆண்டவர். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா மனைவி வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாது, நீ கேட்க கூடாது. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்றார், நான் ஒரு வார்த்தை உனக்கு கட்டளையிட்டேன்னா
புருஷன் சொன்னாலும் என்ன பண்ணாத, கேட்காத. மனைவி சொன்னாலும் கேட்காத. அது என்னுடைய வார்த்தை. கணவன் சொல்றது மனைவி கேளு, மனைவி சொல்றது கணவன் கேளு. ஆனால் கர்த்தர்லேருந்து ஒரு வார்த்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஸ்திரீ கேட்டாங்க, மரியாதை கேட்டாங்க, என்னப்பா திராட்சரசம் தீந்து போயிடுச்சு, நீ இப்படி உட்காந்துருக்கிற, உனக்கு அது தெரியலையா? கல்யாண பந்தியில் உன்னை அழைச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு, கல்யாண பந்தியில் ரசம் தீர்ந்து போச்சு, பேசாமல் உட்காந்துருக்க. என்ன சொன்னாருங்க? அம்மா சரிம்மா, அங்கே யாருங்க மாவை, யாருங்க ஆனா பொண்ணா? தாய். அப்புறம் ஆனா பொண்ணா? பெண்ணு. அங்கே கவனிக்கணும். பெண்ணோட ஆலோசனைக்கு என்ன பண்ண, ஆலோசனை மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்போ அம்மா சரிம்மா அந்த உடனே ரசம் கொண்டு பண்ண சொன்னாரா? கர்த்தநாமத்துக்கு ஸ்திரியே, என் வேலை இன்னும் உனக்கு என்ன வந்தது, உனக்கு என்ன வந்தது. கர்த்தரோட வார்த்தை வந்துச்சுன்னா புருஷனா இருக்கும், புருஷனாயிரும். பொண்டாட்டி இருந்தால் பொண்டாட்டியாயிரும். நீ வீட்டில் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, உருள் பெறல் அடிச்சுக்க எதுனாலும் பண்ணிட்டு போ. கர்த்தர் வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு மாறக்கூடாது. நீ ஒரே வார்த்தை கேட்டாரு, ஸ்திரியே உனக்கு என்ன வந்துச்சு. அந்த இடத்துல அம்மானு என்ன பண்ணாங்க, கூப்பிடல. பொம்பளை தான் ஆண்டவர் ஏற்படுத்தின, ஆண் தான். நான் வேற அர்த்தத்தில் சொல்லலை, புரிஞ்சுக்காது, தப்பா புரிஞ்சுக்காது. பெத்த தாய் கூட என்ன கேட்டாரு, நீ இந்த இடத்துல ஸ்திரீ தான், நான் பிதாவின் குமாரன், என்னை ஆண்டவர் அவரோட சாயலை உருவாக்கி நான் கணவன். வாயை மூடிட்டு உக்காந்துரு. குறுக்க பேசினா பேசாத, நான் பேச நிறுத்திக்கிறேன். ஸ்திரியே உனக்கு என்ன வந்தது, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ தேவன்ட்ட ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அதை மாறக்கூடாது. எப்படி மாறுற? ஆனா டெய்லியும் உன் நிந்தை உன் மனசுக்குள்ள வேதனை இருந்துகிட்டே இருக்குங்க. கொண்டாடி பேச கட்டினா என்ன பண்றேன்னு தெரியலையே, எனக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடுப்பா. துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, வாழ்க்கப்பட்டு 50 வருஷம் ஓட்டிட்டேன், இதுக்கு மேல அது உனக்கு பழகிடும். அந்த மாதிரி பழகிட்டியா? அட கொப்பத்தா மோனன்னு போயிட்டு சாத்துன்னு என்ன பண்ணிடுவான், சாத்தி எடுத்துருவான். பழகாத. தேவன் பகலில் குளிர்ச்சியாவையில் வீட்டுக்குள்ள வரார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு பாக்குறாரு. அவரு என்ன பண்றதுங்க, என் பொண்டாட்டி சொல்றா நான் கேட்கிறேன்னு சொன்னானே, நீ அனுப்பின ஸ்திரீ தான் என்ன பண்ணா, எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன்னு சொல்லாத. ஒரே வார்த்தை ஸ்திரியை கூப்பிட்டு அவர் ஒண்ணுமே என்ன பண்ணல சொல்லல. அவர் ஜாலியா உட்காந்து தின்னுவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நல்லா கவனிச்சுக்க, ஸ்திரியை கூப்பிட்டு சொன்னாலா? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு அவன் நல்லா உன்ட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு காலாடிட்டு சோர்த்துட்டு போயிடுவான். அவ்வளவுதான். போக போக இருக்கிற பாவடையும் நீ துவைச்சு போற மாதிரி ஆயிடும். பாத்துக்க, முடியாம தான் துவைச்சு போடணும், நல்லா இருக்கும்போது துவைச்சு போட வச்சிருவா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லியும் உன் மனைவி பேச்ச கேட்டதுனால நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்ப என்ன செய்யணும், நம்ம இப்ப மாறிக்கணும். இன்னொரு என்ன பண்ணணும், நீ மனம் திரும்ப வேணும். அன்னைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அது நடக்கிற மாதிரி நம்ம நடக்க கூடாது. நம்ம கர்த்தரோட பிள்ளை, கர்த்தரோட சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரோட சத்தத்தை நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். நம்ம மாறக்கூடாது. சிம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இஸ்ரவேல் வம்சத்துல ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தைரியசாலி ஒரு போர் வீரங்க. ஹல்லேலூயா. தைரியசாலி, சிறந்த மாவீரன். ஒரே ஒரு கழுதையோட பச்சை எலும்பு, செத்து போன கழுதை இருக்கு இல்லையா, அது வாயிலேருந்து ஒரு தாடை எலும்பு எடுத்தான், 1000 பேரை கொண்டு போட்டான். 23 பேர் அவனை கட்டினாங்க கயித்துல. எத்தனை பேர்? 23 பேர் கட்டி அமுக்கி போட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்ன, இயேசுவின் நாமத்தில் எப்படின்னா நெருப்புப்பட்ட கயிறு போல அருந்து போனுச்சு. சிம்சோன் இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய ராஜாவா ஆக வேண்டியவன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் டாடி ஜெபிக்கிறேன். தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 24வது வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோனுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். போதும், நல்லா கவனிங்க. ஆண்டவரையே நம்பி இருந்தா, வயல்ல நிற்கும் போது உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. தகப்பன் பேர் மனோவா. அந்த ஸ்திரீ அவங்க அம்மா என்ன பண்றா, ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறா. அவனுக்கு சிம்சோன்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்த வார்த்தை என்னங்க சொல்றாரு, தேவன் அவனை ஆசீர்வதித்தார். நீ ஒரு புள்ள பெத்தியன்னா அந்த புள்ளை தேவனை ஆசீர்வதிக்கணும்.
அது முள்ள மாதிரியா, முடிச்ச வைக்கியா, குடிகார பயலா, தகப்பனை ஏற்று பேசுறதான், ரோட்டில் நிற்கிறதா, அடிக்கிறது, தாயை அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிற அந்த பிள்ளை உயிரோட என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. நீ அப்படிப்பட்ட பிள்ளை உனக்கு தேவையே இல்லை. தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்தது அவனை கர்த்தர் ஏவ தொடங்க. நல்லா கவனிங்க, அம்மா கூட ஏவ தொடங்கலாம். கர்த்தர் வழி நடத்துறாராம். யார? சிம்சோனை கர்த்தர் வழி நடத்தினார். 15:13, அதுல 15வது அதிகாரத்தில் 13 முடிச்சிருவோம். அதற்கு அவர்கள் நாங்கள் உங்களை இறுக கட்டி அவன் கையில் ஒப்பு கொடுப்போமோ அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார். நல்லா கவனிங்க, அவனை காசுக்காக வேண்டி ஏமாத்தி என்ன பண்றாங்க, ஒருத்தன் கட்டி கொண்டு வர சொன்னா கட்டி கொண்டு போறாங்க. ஏன்னா அவனை இப்படியாச்சும் கொண்டுறணும். அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. 500 பேர் அமுக்கலாம் என்ன பண்ணிடுவான், வெளில வந்துடுவான். யாருக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் கர்த்தர் அவனோட இருக்கிறார். உன் கூட இருந்தார்னா உன்னை யாருமே ஏற்றுக்க முடியாது. உன்னை 100 பேர் ஏற்றாலும் நீ தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. சிம்சோன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட அவன் ஒண்ணுமே பண்ணல. எத்தனை வாசித்தீங்க? 14 வாசிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், நல்லா கேட்டுக்குங்க, பெலிஸ்தர் 100 பேர் வந்துட்டாங்க. சிம்சோன் இஸ்ரவேலர் நம்ம அவனை கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டானுங்க. கட்டி போட்டாச்சு. 100 பேர் என்ன சொல்றான், ஹா ஹா ஹான்னு கத்திக்கிட்டு மாட்டிட்டியாடா, இன்னைக்கு உன்னை கொண்டு போட போறேன்னு சொல்லிட்டு ஆரவாரம் பண்ணி குதிக்கிறானுங்க. அவன் 100 பேர் இருக்கான், சிம்சோன் மட்டும்தாங்க. கொண்டு போய் கட்டி கொண்டு போய் போட்டவன் 23 பேர். 15 வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கி, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பலம் யார் மேல இறங்கிருச்சுங்க? சிம்சோன் மேல இறங்கினதினால் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள், அவன் மேலே கட்டப்பட்டிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. கரங்கத்திட்டு கர்த்தரை மேம்படுத்தலாமா? உன் கூட கர்த்தர் இருந்தார்னா உனக்கு விரோதமா யாருமே என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. நீ எங்க இருக்கிறன்றதை யோசித்து பாரு. 23 பேர் கயிறு போட்டு கட்டி கொண்டு கொடுத்தாங்க. எல்லாரும் இருந்ததும் அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஆரவாரம் பண்ணாங்க, அவன் கொன்றுவான்ட்டு. அவன் உடம்புல அந்த கயிறு என்ன பண்ணிடுச்சுங்க, நெருப்புப்பட்ட நூல் போல பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சிம்சோன், நல்லா கவனிச்சுக்கோ, அதே சிம்சோன் 16வது அதிகாரம் எடுத்தாச்சா? 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். போதும், சரியா போச்சா? இன்னைக்கு நீ எல்லாம் எங்க இருக்கிற? கர்த்தர் கூட இருந்தாருங்க, நல்ல பலசாலிங்க, பரிசுத்த ஆவியானவர் அவன் கூடயே இருப்பாரு. அவன் செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வதிச்சாரு. ஏற்கனவே ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணாங்க. இவன்கிட்ட தேவன் ஒரு ரகசியத்தை சொல்லியிருந்தார், அதை யார்ட்டையும் சொல்லாத. இன்னைக்கு புருஷன்ட்ட ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பார். பொண்டாட்டியை சொன்னான், அப்படி பொண்டாட்டி பல்ல காட்டினா இவன் அதுக்கு மேலே பல்ல காட்டுவான், பெரிய பல்ல சொல்லிடுவான், போய் முடிஞ்சு கதை, அவ்வளோதான், அப்படியே போயிடும். அப்போ இவட ஒரு ரகசியத்தை சொன்னாருங்க, சொல்லாதுன்னு. கல்யாணம் பண்ணா இவ இல்லை, இதுக்கு முன்னாடி வீட்டில் போய் நியாயாதிபதி எடுத்து படிங்க, எங்கே படிக்கிறீங்க. அப்போ உள்ளே போய் சொல்லும்போது அப்போ பொண்டாட்டி சொன்னா, இந்த ரகசியத்தை சொல்லுங்க, உங்களை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியலையே, யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியலையே, யாராலையும் உங்களை ஜெயிக்க முடியலன்னு. பொண்டாட்டி இல்லை, பொம்பளை சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணிட்டா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டான். சொன்னதும் அவனுக்கு வந்து இந்த ரகசியத்தை உடைச்சி இவனை ஆண்டவரோட வார்த்தையை இவன் கேட்கல, மனைவி வார்த்தையை கேட்டான். எல்லாம் பாருங்க யாரால கேட்டு போறான், மனைவி வார்த்தையை கேட்டான், வீணா போயிட்டான். அப்ப இவன் இழந்து போனான், இவனுடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். இழந்ததும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. டக்குன்னு அந்த 23 பேர் ஃப்ரெண்ட் இருந்தான் பாரு, அவன் கூட இருந்தவனுக்கு எல்லாரும் இவனை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒருத்தர் நல்லா கவனி, புருஷன் ரகசியத்தை கேட்டு அவன்கிட்ட சொன்னா ஒருத்தனோட ஓடி போயிட்டான். இதுதாங்க அன்னைக்கு நடக்குது. அல்லேலூயா. ஓடிட்டா ஒருத்தனோட, மனசு ரொம்ப துக்கப்பட்டான். இவன் எங்க இருக்க வேண்டியவன், தேவன் சொன்னார் இந்த ரகசியத்தை என்ன பண்ணாத யாருக்கிட்டையும், தாய் தப்பட கூட சொல்லாதாங்கிறாங்க. பொண்டாட்டியை பார்த்தா சொல்லிவிடுறாங்க. பொண்டாட்டி சும்மா இருந்தாலும் அல்வா எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து, சாப்பிடு நீ என்னை திட்டு, சாப்பிடு என்னை திட்டு, நீ சாப்பிடு என்னை திட்டுன்னு கொண்டு போய் கொடுக்குறான். 33 பேர் எப்படா துப்பிடி கொண்டாந்த, உன்னால எப்படா முடிஞ்சிச்சு? 33 பேரை வெட்டினான் ஒரே நாள் போய், அவங்க துப்பிடி கொண்டாந்து கொடுத்தான்.
இவ போய் ரகசியத்தை சொன்னதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டு போயிட்டான். பொண்டாட்டி எது சொன்னாலும் நீ தான் வீணா போவ, பார்த்துக்கோ. மனைவியான குறை சொல்லாத, மனைவியை தப்பு கண்டுபிடிக்காத, எதுவுமே செய்யாத. நீ தான் அதுக்கு காரணம். ஒரு ஆம்பளை தான் காரணம் மனைவி கிட்ட போகிறதுக்கு. தூக்கி தலையில் வச்சுக்கிறது, தாயை மறந்துடுறது. அல்லேலூயா. உன்னை எப்படிலாம் ஏமாத்தணும் அப்படி ஏமாற்றுவாங்க. ஒரு கணவனையே வாழணும், ஆலோசனை கேட்கணும், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. கர்த்தர் நாமத்துக்கு நீ சொல்லாத நான் ரகசியத்தை இப்போ போய் சொல்லிட்டான். பொண்டாட்டிக்கிட்ட போய் ரகசியத்தை சொன்னாங்க. ஆண்டவர் எங்கே விட்டாருங்க? விபச்சாரி கொண்டு போய் விட்டார். பார்த்துக்கோ வாழ்க்கை எப்படி போகுது பார்த்துக்கோ. நீ தேவ ரகசியத்துக்கு எதிர்த்து நின்னேன்னா, தேவனோட ரகசியத்தை போட்டு உடைச்சேன்னா, சொல்லாத ரகசியத்தை சொன்னீன்னா, தேவன் உன்னை அவர்கள் அக்கிரமக்காரரோட உங்களை போக பண்ணுவார். யாரு கூட போக பண்ணுவாருங்க? 25:2 சொல்லுது சங்கீதம். அவர் உங்களை அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். அப்ப வேசி யாருங்க? அக்கிரமக்காரி. காசாவுக்கு போயிட்டான், பொண்டாடி போயிட்டா, பொண்டாடி ஏமாத்திட்டா. ஏன்னா பொண்டாடி ரகசியத்தை சொல்ல வேணாம்னு சொன்னார், ஆண்டவர் சொல்லிட்டான். நண்பர்கள்லாம் அவனை மேற்கொண்டுட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. மனசு வெறுத்து போய் அம்மா அப்பாட்டையும் சில விஷயத்த சொல்ல முடியல. நேராக காசாவுக்கு வந்தான். அங்கே போய் என்ன பண்ணிட்டான்? பேசிட்டு போயிட்டான். 2வது வசனம். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. யார் சொல்லியிருப்பாங்க? வேசி சொல்லிட்டாங்க. நீ எங்க போறியோ, நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்காம நீ போற இடத்துக்குலாம் உனக்கு நீ யார் வீட்டுக்கு போய் அவன் தான் எதிரி. நினப்பு வச்சுக்க. உன் மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அண்ணியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீ இருந்தா உனக்கு ஆசீர்வாதம். நீ மீறி போனீங்கன்னா அவன் தான் உனக்கு சாபம். நேரம் என்ன பண்ணிட்டாங்க? இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து சரியா போச்சா? முழுவதும் பேசாதிருந்தான். நைட்டு போய் படுத்து கிடந்தான். இவன் நைட்டே நியூஸ் கொடுத்துட்டா. 5 மணிக்கு ஆள் வந்துருச்சு பிடிக்கிறதுக்கு. நீ இருக்கிற இடத்துல நீ எங்க இருக்கணும்? சிம்சோனே நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிறவன்பா? இஸ்ரவேல் ஆண்டு ராஜாவா இருக்க போறவன். நீ எங்க வந்து படுத்து கிடக்குற? உன்னை எதிரி அனுப்பிட்டார் பாரு ஆண்டவர். இன்னைக்கு உன்னோட நிலைமை அப்படிதான். நீ ஆண்டவர் சொல்ற மீறி எங்காச்சும் போனீங்கன்னா உன்னை கொண்டு போய் விடாத இடத்துல விட்டுருவார். உனக்கு எல்லாருமே எதிரி ஆயிடுவான். அவ வீட்டுக்கு போனா, சர்ச்சுக்கு தான் வர சொல்றேன், சர்ச்சுக்கு வந்து நீ ஆசீர்வாதத்தை வணங்கிட்டு அதுபடி நடக்கலன்னு சொன்னா நீ எங்க இருக்கிறாய்? இஸ்ரவேல் மக்களுக்கு 1000 பேரை ஒரு தாடை எலும்பை எடுத்து வீழ்த்தின ஒரு மாவீரன். அந்த மாதிரி யாருமே கிடையாதுங்க பைபிள்ல. அப்பேற்பட்ட மாவீரன் வேசி மடியில போய் படுத்து கிடக்கும். அவ போய் சொல்லிட்டா, நீ சொல்லிட்டா, பாப்பா எல்லாருமா வந்து பிடிச்சிட்டு போ. காலம்பே வந்துட்டானுங்க, 100 பேர் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. வாசிக்கலாம் 4வது வசனம். அதற்கு பின்பு அவன் சோரை ஆற்றங்கரையில் இருக்கிற தெல்லால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாய் இருந்தான். பாத்துங்க, ஒரு பொண்டாட்டி பத்தல அவனுக்கு. பொறுக்கித்தனை நீ பண்ண ஆரம்பிச்சேன்னா, நீ ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனீன்னா, போகாத இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. உன்னை மாற்றி மாற்றி இங்கே போ, அவள்கிட்ட பேசு, அவள்கிட்ட பேசு, அவள்கிட்ட பேசு, அவள்கிட்ட. இவள்கிட்ட இருந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? இவ காட்டி கொடுக்கான்னு தெரிஞ்சு அங்கே ஓடி போயிட்டான். அங்கே போய் இருந்தான். 5. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். போதும். அங்க போய் பொண்டாட்டி சொல்லி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டானுங்க. வேசிக்கிட்ட வந்தான். அங்க முடியும் அங்க தப்பிச்சு ஓடனான். இங்க வந்ததும் அவனுக்கு சொல்றானுங்க, அவன்கிட்ட இவ்வளவு பலன் இருக்கு, எப்படி நீ கேட்டு சொல்லு. பொம்பளை கிட்ட போய் நீ சொன்னீன்னு வச்சுக்கா, நீ நாசமா போயிடு. கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா அவ்வளவுதான், உன் வாழ்க்கை வீணா போயிடும். எல்லாத்தையும் போய் சொல்லாத. எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், சொல்லாத. ஒரே வார்த்தை ஆண்டவர் கேட்டார், தாய் தாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? இப்பே செய்யற ரசம் கொண்டாந்து கொடுக்குறான்னு சொன்னாரு. உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன வேலை வரல. அப்போ கர்த்தர் சொல்ற வார்த்தை காத்திருக்கிறார். நீ கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு காத்திருந்தா அப்படி நடந்துக்கோ. உன்னுடைய ஆசீர்வாதமே வேற. எத்தனை வாசிங்க? 5 பாக்கி இருக்கு. அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். போதும். அப்போ அவள்கிட்ட என்ன சொல்றானுங்க, நான் வந்திருக்க 100 பேர் என்ன பண்றேன், 1100 வெள்ளிக்காசு தர அவனை பிடிச்சி கொடுத்துரு. உன்னை எப்படியாச்சும் ஐஸ் வச்சு அவனை மடியில படுக்க வச்சு அவனை என்ன பண்ணிடு, உனக்கு இவ்வளவு பலம் எப்படி இருக்குன்னு கேடு. ஏன்னா பொம்பளை தான் சொல்லிடுறானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவ்வளோ பேர் 1100 பேர் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 10,000 வெள்ளிக்காசு நான் உங்களுக்கு தர்றேன். 100 பேர் ஒவ்வொருத்தரும் 1000 வெள்ளிக்காசு தரேங்கிறான். எல்லாரும் தரேன்ட்டான்.
உடனே இவளுக்கு மயங்கிட்டா. கர்த்தருக்கு சோதனை. 6வது வசனம். அப்படியே தெல்லால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். சரியா போச்சா? அவ கேக்குறா பாருங்க, என்ன நீ இப்படி இருக்கிற? ஒரு பேசி பத்தாவது இன்னொருத்திட்ட போனான். திரும்பி எங்க போயிருக்கணுங்க? தாய் தகப்பன்ட்ட போயிருக்கணும். ஆண்டவர் போய் முழங்கால் போட்டுருக்கணும். இன்னைக்கு நம்மள யாராச்சும் ஆண்டவர் போய் முழங்கால் போடு, நான் ஏத்து வீட்டுக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் போன என் கால் உடையணும்னு சொல்லி வேண்டிக்க. அப்படி வேண்டுவியா? என் வாய் ஊமையாயிரும் ஆண்டவரே, நாங்க போய் பேசக்கூடாது. அவ வேணா என் வீட்டுக்கு நான் போய் கால் வைக்க மாட்டேன், யார் வீடு வீடா போக மாட்டேன். இன்னைக்கு ஸ்திரப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க வேண்டிக்கோ. இவன் இங்க விட்டுட்டு போய் என்ன பண்ண, இவன் மடியில படுத்து அங்க போய் படுத்து கிடந்தான். அவ கேட்கறா, உனக்கு இவ்வளவு பலம் இருக்க? ஏன்னா அங்க ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசு. இவன் இல்லைன்னா இன்னொரு ஆம்பளை வந்துட்டு போறான், இவன் என்ன பெரிய ஆளா? நீ யாரை நம்பி போறியோ அவ ஆண்டவர் வார்த்தையை கேட்காம உன்னை கெடுக்கிறா பார்த்துக்கோ. உண்மையில சொல்றேன், நீ நம்பிக்கை வச்சா ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உள்ளவங்க மேல நம்பிக்கை வை, அவங்க உன்னை காப்பாத்துவாங்க. வேசிக்கிட்ட போய் பொண்டாட்டி ஓடி போயிட்டா, பொண்டாட்டி ஓடிய போய் வேசிக்கிட்ட போறான். அவ உன்னை ரகசியத்தை, அவனை மடியில படுக்க வைத்தவன்றது ரகசியத்தை கேட்டாள். மூல பைபிள்ல பாத்தீங்கன்னா மடியில படுக்க தலை தடவிட்டு கேட்டா, உனக்கு இவ்வளவு பலம் இருக்க, நீ எவ்வளோ பெரிய பலசாலி, அந்த பலத்தை செய்யணும்னா என்ன பண்ணலாம்? 7வது வசனம். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனித்தார் கயிறுகளாலே, நல்லா கவனிக்கணும், உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளாலே, 7 அகனி நார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன். என்னுடைய பலம் போயிடுங்க. கர்த்தரை கரங்களத்திட்டு கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தலங்க, ரொம்ப துக்கப்படுறேன்னா சொல்லிட்டான் பாருங்க. உண்மையை பேச்சு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பச்சை கயிறு கலந்தி நாருங்கிற ஒரு நார்னால 7 நார்னால என்னை கட்டினா நான் மற்ற மனுஷன் மாதிரி ஆயிரும். அப்ப ஆண்டவர் உனக்கு கத்து கொடுத்த இந்த பூமியில வச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு எதுக்கு உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்? உன் தாய் தோப்பனை பார்த்துக்குவ, இஸ்ரேல் தேசத்தை ஆள போற, உன் மனைவியை பார்த்து, உன் பிள்ளைக்குட்டியை பார்த்துக்கொண்டு தானே கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப தேவன் உன்னை எதுக்கான இந்த பூமியில ஒவ்வொருத்தையும் ஏன் என் தேவன் உண்டு பண்ணியிருக்கு? இப்படி பலசாலி பொம்பளை கிட்ட ஏமாந்து போறான் பாரு. ஆண்டவர் பெத்த தாயிட்டே ரகசியத்தை சொல்லலாங்க, நீ ஏன் சொல்ற? கர்த்தர் வார்த்தைக்கு ஏன் செவி கொடுக்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலை என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு ரசம் கொடுக்க தெரியும், நான் இங்க நிக்கிறேன். கர்த்தரோட தேவனோட சித்தம் வந்துச்சு, தேவனோட வார்த்தை வந்துச்சு. 6 கற்சாடியில் என்ன பண்ணாரு? தண்ணீரை நிரப்பினார். முதல் ரசத்தை காட்டிலும் பின்பு உள்ள ரசம் தித்திப்பா இருந்தது. முன்னாடி இருந்த குணத்தை காட்டிலும் உன் குணம் இன்னைக்கு மாறணும், மதுரமாய் மாறணும். பழைய இருந்த ரசம் தீந்துருச்சு, பச்சை தண்ணியா இருக்கிற நீ இன்னைக்கு தேவன் கொடுத்த வார்த்தையில நீ சுத்தமான திராட்சை ரசமா மாறணும். தேவனுக்கு ஆசீர்வாதம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர், அந்நியனும் ஐக்கியம் சிநேகம் அனைவரோடு வேண்டும் என்று முடிவுபுரிந்தோம். சதா காலங்களில் உங்களோடு இருப்பாராக, உங்கள் பிள்ளைகளோடு இருப்பாராக, உங்க மனைவியோடு இருப்பாராக, குடும்பத்தோடு இருப்பாராக. இயேசுவே நாமத்தில் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு அருளச் செய்வாராக. இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.